திடீர்னு பார்த்தா பார்வதியை ஊரே காரி துப்புது. அதாவது உள்ள வந்துட்டு போனாங்களா மஞ்சரி, அவங்க முதற்கொண்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. என்னடா பார்வதியை போட்டு இந்த அளவு கழிவு எல்லாம் ஊத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை போட்டு உடச்சிட்டான். பார்வதியோட ஐடியாலஜி என்ன, பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜியோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ள கமுர்தினை வச்சு அவங்க என்ன கேம் பிளே பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஓப்பனா போட்டு உடச்சிட்டான். ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்வதி இவ்வளோ கேவலமாக யோசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பார்வதி அவங்க பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் இருந்ததில்ல அவங்களுக்கு, அது கூட சுத்தமாக இருக்காது போல. ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட்டு தூதி கோர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. அதுவும் இது எஃப்ஜே ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சான்ல, அந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, அரோரா திரும்பி கமுர்தீன் போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ கமுர்தீன் அதை வச்சு எப்போ சண்டையை போட போறான்னு தெரியல. ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல எஃப்ஜே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து அரோரா கிட்ட சொல்றான். இந்த மாதிரி அரோரா இந்த மாதிரி வந்து கமுர்தீனை யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடணும், அதுதான் பார்வதியோட பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட சொல்றான். சரி இந்த மேட்ரு எஃப்ஜேக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, வெளியே போச்சுல இந்த கலை அரசன் ஒரு பீஸ், அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்றான். ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியல, ஏன்னா நானும் அதை பார்க்கல. ஆனால் எஃப்ஜே என்ன சொல்றான், கலையரசன் வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து கமுர்தீனை எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியுமோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவேன், சும்மா இங்கே கேமுக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி சொன்னதை எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட சொல்றான். அது சொல்லும் போதே அரோராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க, என்னடா இது தெரியாம அந்த பையன் வந்து போயிட்டு லூசுத்தனமா எல்லா இடத்துலயும் போய் நின்றுட்டு இருக்கான் பார்வதி சப்போர்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா அவன் லூசுன்னு இப்போதான் அவனுக்கு புரியுதா, அவன் லூசு இல்லை மக்ருதீன். ஸோ மக்ருதீனுக்கு அப்படிதான் எப்போ எங்கே போய் நிற்கணும்லாம் தெரியாது, எல்லாத்துக்கும் கூட போய் தான் நிற்பாப்ல. ஸோ இந்த மேட்ரை கேட்டோன்னு அரோரா வந்து உண்மையிலே ஆக்சுவலாக அப்போ தான் தெரியுது உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக என்ன கர்மம்லாம் தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று வந்து இருக்குது. ஸோ அரோராக்கு கமுர்தீன் மேலே ஒரு அக்கறை இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அது கேட்டோன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிட்டு கமுர்தீனை கூட்டிட்டு உட்கார வச்சு, டே கம்மு இந்த மாதிரி பார்வதி உனக்கு எதிராக இந்த மாதிரி விஷயம் பிளான் பண்ணியிருக்காளாம், இதை வந்து எஃப்ஜே கிட்ட வந்து கலையரசன் சொல்லியிருக்கானா, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்கா, இது வந்து உண்மையா போயான்னு எனக்கு தெரியல, எஃப்ஜேக்கு வந்து கலை சொல்லியிருக்கான், நீ என்ன பண்ணு, ஒன்று எஃப்ஜே இது பார்வதி கிட்ட போய் கேட்டு அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துரு, உண்மையில அவள் அப்படி சொல்லியிருந்தானா இதுக்கப்புறம் பார்வதி பக்கத்திலே போவாத, அவளுக்கோசம் போய் நிற்காத அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. உடனே கமுர்தீன் என்ன சொல்கிறாரு, சாச்சா நான்லாம் போய் கேட்க போகிறது இல்லை, அவள் எல்லாமே பண்ணது எல்லாமே அயோக்கியத்தனம், வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து 1-2 தப்பு பண்ண எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி கமுர்தீன் சொல்கிறாப்புல. ஏன் கமுருதீனே ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக உனக்கு தெரியல, அது இவ்வளோ நாளாக போய் எல்லாத்துக்கும் போய் எப்படி சொல்கிறது, எப்படி சொம்பை விட சிறந்த சொம்பு மாதிரி போய் நின்றுட்டு இருந்தல நீ பக்கத்தில் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பல, ஸோ அப்போலாம் உனக்கு தெரியலையா அப்படின்றத எனக்கு புரிஞ்சிக்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஆள் மாதிரி மக்ருதீன் பேசுறாப்புல. ஆனால் பேசிட்டு இருக்காரு, பேசிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட் வந்து பாருங்களேன், திருப்பி பார்வதி கூட வந்து என்ன பாரு மாலா மாதிரி திருப்பி பேச ஆரம்பிச்சிருவாரு. ஸோ கமுர்தீனை பொறுத்த வரைக்கும் அதாவது காலையில் ஒரு மாதிரி பேசுவாப்புல, நைட்டு ஒரு மாதிரி பேசுவாப்புல. நைட் ஆனால் பார்வதி வந்து லைட்டாக சோப் போடணும் போதும் அப்படியே மயங்கிடுவாப்புல. ஸோ அதை தான் கமுர்தீனோட இப்போ வரைக்கும் அவரோட கேரக்டர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து சாஃப்டாக பேசினா போதும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, டே கம்மு என்கிட்ட இப்படி பண்ணலாமா, நான் எங்கே செல்ல உங்ககிட்ட அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாப்ல. ஸோ இந்த இடத்துல அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, டே கமுருதீனை நீ வந்து பார்வதிகிட்ட சண்டை போடுன்னு நான் சொல்ல வரல, இன்கேஸ் அவள் பேசுறது இது மாதிரி கலைகிட்ட அவள் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவகிட்ட இருந்து விலகிரு, அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போகிறேன்னு சொல்கிறான்னா அப்போ எந்த அளவுக்கு அவளுக்கு வந்து பாரு உன் மேலே சுத்தமாக அக்கறையே இல்லை, உன்னை ஜஸ்ட்டு இந்த கேமுக்குள்ளே டைம் பாஸ்க்கு மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்கிறாங்க. இதுக்கப்புறமாவது கமுருதீனுக்கு புரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவில் கமுருதீன்ட்டு இல்லை. அதே மாதிரி எஃப்ஜேக்கு வந்து கலையரசன் இந்த மேட்டர் சொல்லியிருக்காருல, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கும் தெரியலங்க. ஸோ இந்த மேட்டர் ஒன்று போயிட்டு இருக்கா. இன்னொன்று இந்த அரோரா மேட்டர் இருக்குல்ல, அது அரோரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இந்த பிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செங்குத்தா நிற்க வச்சது வந்து எனக்கு ஆபாசமாக தெரிஞ்சுது, அது தப்பாக தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி நேற்று டாஸ்கில் வந்து பார்வதி திட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு, நீ வச்ச சிம்பிளே தப்பு அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு அக்யூசேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பார்வதியை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறேன்னா அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான் வச்சிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா அது எப்படி அடுக்கணும் ஒரு சாம்பிள் அந்த பொண்ணு வச்சு காமிச்சிதுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது அரோரா அடிக்கணும், அதுக்கு முன்னாடி சண்டை போயிருக்கும். ஸோ எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு உன்னோட புத்தி என்னன்னு இதுலேயே தெரியுது, நீ எப்படின்னா யோசிக்கிறேன்னு அதுலேருந்தே தெரியுது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சு, லைவ்ல என்னம்மா அந்த ஜஸ்ட் அந்த கல்லை நிற்க வச்சதுக்கு உனக்கு அப்படி தோணுதா, உன்னை இப்போ என்ன மாற்றிட்டாங்க, எனக்கு அப்படி தோணுச்சு.
தோணுச்சு, நீ அப்படி வச்சிருப்பியோன்னு எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு அவர் மாத்துறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே அரோரா புத்தி சரியில்லாமல் இல்லை, பார்வதி உங்கள் புத்தி தான் சரியில்லாமல் இருக்குது. அந்த கல்லை பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு வேற ஏதோ தோணுதுன்னா அப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்கள் புத்தி தான் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ அது நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல அரோரா சொல்லிட்டாங்க, அதாவது நான் கல் அப்படி வச்சிருக்கேன்ல, உனக்கு தப்பாக தெரிஞ்சதில்ல, நீ என்ன பண்ணியிருக்கணும், என்கிட்ட கேட்டிருக்கணும். அதாவது அரோரா எந்த அர்த்தத்துக்கோசம் அதை அப்படி வச்சு அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்டால் நான் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் என் மேலே அக்யூசிஷன் வச்சிருக்கலாம். ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீ வச்சிருந்தனா ஓகே. நான் என்கிட்ட நீ எதுவுமே கேட்கல, நீயா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீயா என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதாவது நான் அதை பண்ணவே இல்லை, அந்த இன்டென்ஷன்லேயே நான் பண்ணல. ஸோ நீ இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி அரோரா கரெக்டாக பாயிண்ட் பை பாயிண்டாக கேட்டுதுங்க. உண்மையிலே நான் தான் சொல்லணேன், அரோரா கிட்ட ஒரு தெளிவு இருக்குது. அந்த பொண்ணை இவ்வளோ நாளாக போட்டு கிழிச்சிட்டு இருந்தோம்ல, ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக துஷார் பின்னாடியும் இப்போ இந்த கமருதீன் பின்னாடி இந்த மாதிரிலாம் போகாமல் ஒழுங்காக கேமை ஃபோக்கஸ் பண்ணால் உண்மையிலே பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் பிரச்சனை, அட்டைப்பூச்சி மாதிரி யாராவது ஒரு பசங்க கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஏன்னு தெரியல, ஏன் ஒரு சப்போர்ட் இல்லாமல் முன்னால் இருக்க முடியாதா? இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்வை சொல்கிறது யோசிக்கலாம். அதாவது எப்பவுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, ஒரு சப்போர்ட் வேணும் அரோரா பொறுத்த வரைக்கும். ஏன் அரோராவுக்கு சப்போர்ட் இல்லாமல் தான் இருந்தேன் என்ன, ஒரு பையன் எப்பவுமே கூட இருந்துகிட்டே இருக்கணுமா? ஏதோ லைஃப்பில் தனியாக தான் இருக்கேன், ஃப்ரெண்டு மட்டும் ரியா மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் ஏதோ ஒரு பசங்க கூட இருந்தாங்க இல்லை. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு 1008 பேர் இருக்காங்க, வியானா இருக்காங்க. ஸோ 1008 பேர் பேசுறதுக்கு இருக்காங்க. அப்படின்னும் போது ஒன்று கமருதீன் இல்லை துஷார் இல்லை கமருதீன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அரோரா இவ்வளோ தெளிவாக பேசுறதை பார்க்கும்போது அவங்க மட்டும் இண்டிவிஜுவல் கேமை தனியாக விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இப்போ கமருதீனுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு கிளாரிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கிளாரிட்டி கமருதீன் மூளைக்கு ஏறுமா எட்டுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அரோரா சொன்ன விஷயம் உண்மை. அதாவது இதுக்கப்புறமும் இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ போயிட்டு பார்வதி கிட்ட பேசுகிற வைக்கிற அப்படின்னா ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி டேரெக்டாகவே சொல்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பார்வதி கிட்ட இருந்து கமருதீனை பிரிக்கணும். அது இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷனாக கெட்ட இன்டென்ஷன்லாம் தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிற மேட்ரு உண்மை. அதாவது பார்வதி உனக்கு நல்லது நினைக்கல, பார்வதி ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு கெட்டது மட்டும் தான் நினைக்கிறா, உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா, கொஞ்சம் விலகி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் கமருதீனை இவங்க பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதுக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்னு, ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்லை அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இப்போ பார்த்த வரைக்கும் அப்படி எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து ஓரளவு கரெக்டான பாயிண்ட். கமருதீன் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்வதியை வந்து அரோரா அடிச்சாங்களே, அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பயங்கரமாக எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கு. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போகிறதாகட்டும், நான் சப்போர்ட் பண்ணுறேன், அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். ஸோ அதெல்லாம் பார்க்க முடியுது. என்னடா இவ்வளோ பேர் வந்து, அதாவது சோஷியல் மீடியாவில் ஆக்சுவலாக பிக் பாஸ் பிரபலங்கள் இவங்களே சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பார்வதியோட கேம் பிளே வந்து வெளியே பேர் கெட்டு போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு கேமை வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்தி பண்ணி பேரை கெடுத்துக்கிட்டு பார்வதி வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லைங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாங்க. அதாவது நம்ம பேரு கெட்டு போமா, நம்ம பேசுறது சரியா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறத தாண்டி என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் திவாகர் மாதிரியே, திவாகர் கூட சேர்ந்து திவாகர் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி உங்களை வந்து வெளியே பார்த்தது ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிக்க மூளை இருக்குது, கொஞ்சம் கிளவரான ஆள் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக வெளியே இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுலாம் எதுவும் நம்பக்கூடாது, முக்கால்வாசி பேர் முட்டா பசங்களாக தான் இருப்பானுங்க அப்படின்றத பார்வதி வந்து நிரூபிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் அவரை படிச்சிருக்கேன், இவரை படிச்சிருக்கேன், அதாவது நான் இந்த இது முடிச்சிருக்கேன், அந்த இது முடிச்சிருக்கேன்னு பேசுறது வெறும் வாய் பேச்சு வேஸ்ட்டு. உங்கள் ஐடியாலஜி என்ன அப்படின்றது நீங்கள் நடந்துக்கிற விதத்திலே தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதியை வெளியே ரொம்ப கழுவி ஊற்றுறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பேரை கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்வதி கிட்ட உண்மையிலே கொஞ்சம் மூளை இருக்குங்க. விஜய் சேதுபதி சொன்னார்ல, பார்வதி உங்ககிட்ட நல்லா யோசிக்கிற மூளை இருக்குது, ஆனால் நீங்களே உங்களை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதுதான் உண்மை. இப்போ வரைக்கும் பார்வதி விஜய் சேதுபதி சொன்னதுக்கான அர்த்தமே அவங்களுக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த கொஞ்சம் மூளை இருக்கா இல்லையான்னு தான் இப்போ தான் டவுட் வருது. கொஞ்சம் மூளை இருக்குன்னு சொன்னால அதுதான் இப்போ டவுட் இருக்குது. ஸோ பார்வதிக்கு வெளியே வந்து மஞ்சரி இந்த மாதிரிலாம் போட்டு பேசுறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோதான். அது இவ்வளோ ஒஸ்ட்டாக ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பேர் எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி நேமை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையை வந்து அனலைஸ் பண்ணுறதுனே தெரில. யாராவது ஒருத்தர்கிட்ட பிரச்சனை வச்சா அந்த பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம், அவங்கள மட்டும் அடிக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கூடையும் பிரச்சனை வளர்த்துட்டாங்க, வாயை விட்டு எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்குன்னு பேசுறது. ஸோ அப்படி பேசின மொத்த பேரும் இப்போ இது பண்ணுவோம், இவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறதா, அவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறதா, அவங்களுக்கு பதில் சொல்கிறதா என்னன்னு தெரியாமல் ஏதோ வார்த்தை வந்து விட்டுறது, இப்படி மாடின்னு மூலிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே போட்டு உடச்சால, இது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கமருதீன் மூலியமாக ஒரு பெரிய பூகம்பத்தை கிரியேட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்ருதீன் வந்து திருந்திருவாப்பலன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கமருதீனுக்கு அவ்வளவு தெளிவுலாம் இல்ல, பைபிளை திருப்பி பாருங்க பார்வதிக்கு முந்தானே பிடிச்சின்னு சுத்து போறான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.